குட் டே எவ்ரிவன், வெல்கம் டு மேத்ஸ் சொல்யூஷன் தமிழ். இன்றைக்கி காம்படிட்டிவ் எக்ஸாம் சீரீஸில் இன்னொரு சம் பார்க்கலாம். இஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடி R1 அண்ட் R2 டச்சஸ் இன்டர்னலி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது எப்படிங்கிறத எக்ஸ்டர்னலி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து நமக்கு இன்டர்னலி ஈஸியாக புரியும். இஃப் டூ சர்க்கிள்ஸ், ஸோ ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இது ஒரு சர்க்கிள், இதுக்கு சென்டர்லேருந்து சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு வர்றது ரேடியஸ், தட் இஸ் R1. நான் இப்போது எக்ஸ்டர்னலி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இன்னொரு சர்க்கிள் இருக்குது, இதோட சென்டர், இது இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஈக்குவல் டு, இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் R1, இங்கேருந்து இங்கே வரைக்கும் R2. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா R1 + R2. இது எப்போனா ரெண்டு சர்க்கிளும் எக்ஸ்டர்னலாக டச் பண்ணும்போது. இதே சப்போஸ் இன்டர்னலி, இப்போ இங்கே வந்து இன்டர்னலி தான் கேட்டிருக்காங்க, அப்போது உள்ளே டச் பண்ணணும். ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட சென்டர், அதுலேருந்து வர்றது R1 ரேடியஸ், இன்னொரு சர்க்கிள் வரைகிறோம், அதோட சென்டர்லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் R2 அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போது இந்த டோட்டல் R1லேருந்து இந்த R2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா R1, தட் இஸ் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே இருக்கிற R2வை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்னலி அப்படின்னு கேட்டாங்கன்னா R1 - R2 இன்டர்னலி அப்படின்னா R1 - R2. அதே எக்ஸ்டர்னலி அப்படின்னு கேட்டால் R1 + R2. தேங்க்யூ.